வெல்கம் டு லைஃப் ஆஃப் சிம்பிள் மேத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் டெக்னாமெட்ரி சாப்டர்லேருந்து எக்ஸசைஸ் 6.2ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். A road is flanked on either side by continuous rows of houses of height 4√3 meter with no space in between them. A pedestrian is standing on the median of the road facing a row house. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. Find the width of the road. கொடுத்திருக்காங்கன்னா a road is flanked on either side with a continuous rows of houses. ரெண்டு பக்கங்களையும் கண்டினியூஸாக ஹவுஸ் இருக்கு with no space in between them. நடுவில் எதுவும் ஸ்பேஸ் இல்லை. அந்த height of the house வந்து 4√3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. A pedestrian is standing on the median of the road. நடுவில் மீடியன் என்ன அர்த்தம் சென்டரில் and facing a row house. அவர் ஃபேஸ் பண்ணுற row house. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. அதாவது கீழிருந்து மேலே டாப் ஆஃப் த ஹவுஸ் மேலே பார்க்கறதுனால அது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அந்த ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா the width of the road. இந்த ரோடோட வித்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வச்சு பார்ப்போம், அதை இன்டூ 2 பண்ணிப்போம். ஒய் இன்டூ 2 பண்ணும்? ஸோ இது from this point to this point is one width and this point to this point. So total, for example, இது நம்ம வந்து ஈன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இபியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிச்சிட்டா சேம் வித் தான் இங்கே இருக்கும். வர ஆன்சரை நம்ம இன்டூ 2 பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதியிருக்கேன். A person standing here, that is a pedestrian person. இங்கேருந்து அவர் பார்க்கறது angle of elevation, that is nothing but 30 degree. and the height of the house is 4√3 meter எல்லாம். இப்போ நம்ம தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைட் அண்ட் தீட்டா பக்கத்தில் இருக்கிறது தான் நமக்கு அட்ஜசன்ட் சைட். ஓகேயா? இப்போ tan தீட்டா இஸ் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ இந்த இடத்துல என்னது? tan தீட்டா ஆப்போசிட் இஸ் நத்திங் பட் பிசி பை ஏபி. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் tan 30 டிகிரி? tan 30 டிகிரி இஸ் 1/√3. So 1/√3 is equal to, what is BC? BC is 4√3 by AB. AB தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? Let it be AB. So இப்போ cross multiply பண்ணலாம். இப்போ AB is equal to 4√3 into 3 cross multiplicationல. அப்போ AB is equal to 4 √3 into √3 3. So AB is equal to 12 meter. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? EB இல்லையா? டோட்டல் வித் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? EB. AB 12னா இதுவும் 12ஆக தான் இருக்கும். ஸோ EB is equal to EA plus AB. ஸோ EB வேணும்னா EAவும் 12ஆக தான் இருக்கும். ஸோ 12 plus 12 is 24. அதர்வைஸ் 2 into 12 போட்டுக்கலாம். அப்பயும் 24 தான். ஸோ 24 மீட்டர். Therefore the width of the road is 24 meter. So very important and easy sum. So இங்க இருக்கிற ஏபியோட width கண்டுபிடிச்சா போதும், அது into 2 பண்ணா இதோடதையும் கிடைச்சிடும். So we can add. Thank you.